உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வருட பலன்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த வருட கிரகங்கள் சொல்லும்போது ராகு, கேது, சனி பகவான் மற்றும் குரு பகவான். இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா மீன ராசியில சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு, கும்ப ராசியில ராகு பகவானும், சிம்ம ராசியில கேது பகவானும், குரு மிதுனத்துல ஒரு 5 மாதங்கள் இருப்பாரு, அடுத்த ஒரு 5 மாதங்கள் கடகத்துல இருப்பாரு, அடுத்த ஒரு 3 மாதங்கள் சிம்மத்துல இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசி என்பவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரி கொடுக்குது. அஷ்டம சனி என்ன பண்ணும், 7.5 சனி என்ன பண்ணும், அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும், கண்டக சனி என்ன பண்ணும், லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார். அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு என்ன பண்ண போகுது, என்ன கெடுதலை கொடுக்க போகுது, என்ன நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பவர்களும் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார், என்ன பலனை கொடுக்க போகிறாரு, சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார், ராகு கேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வருது, எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும், எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம், தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம், திருமண தடைகள் இருக்குது, குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது, வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காம இருக்குது, வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காம இருக்குது, விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பல்வேறு விதமான தடைகளையும் போராட்டங்களையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்க போகுது. நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் இந்த வருஷம் சாதித்தேன், சில விஷயங்கள் முடியாமல் இருந்தது அதெல்லாம் செஞ்சு முடிச்சேன்னு சொல்லக்கூடிய ஒரு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல முதல்ல 6 மாதத்தில் 5 மாதம் குரு இருப்பார். அடுத்தது 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியாதிபதியே இருக்கிறதுனால 7.5 சனி இருந்தாலும், பல்வேறு தடைகள் இருந்தாலும், பல்வேறு போராட்டங்கள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். நிறைய மீனராசிகள் என்ன புலம்புவாங்கன்னா, எனக்கு எந்த வருஷம் வந்தாலும் என் வாழ்க்கையில் ஒன்றும் மாற்றமும் இல்லை, எனக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு விமோச்சனம் இருக்குது, பலவிதமான வெற்றிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலையில் இருக்கீங்க, வேலையில் மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல வரக்கூடிய குரு லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ வேலையில் அதிக மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும், பேர் புகழ் பட்டம் பதவி எல்லாமே கிடைக்கும். ஆனால் சனி அங்கே இருக்கிற அதை மறந்துடக்கூடாது. 7.5 சனி இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் என்னன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் சில விஷயங்கள்லாம் செய்ய முடியலன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க, அதை முதல்ல எடுத்து தூக்கி தூர போடுங்க. பண்ணிட்டீங்கன்னா வேலையில் மிகப்பெரிய வெற்றி, வேலை இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு, போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அரசாங்க வேலை வாய்ப்பு, பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, இந்த சிஏ எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஜிஆர்இ டோஃபல்னு சொல்லக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக அமைய போகுது. அதே போல் இந்த வருஷம் தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கலக்கம் உள்ள வருஷமாக இருந்தாலும் அதில் நீங்கள் பல்வேறு விதமான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வருஷம்.
ஏன்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா, நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா பல்வேறு விதமான குழப்பங்கள் கலக்கங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும், சில விஷயங்களை செய்தே தீர வேண்டிய முக்கியமான வருடமாக இருக்குது. சில விஷயங்கள் முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா, இந்த வருஷம் நான் கடனை குறைப்பேன். அந்த கடனை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி? இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் நடக்கும். அப்போ நடக்கும்போது நான் வரக்கூடிய பணத்தை எடுத்து என்ன பண்ணும், கடனை ஒரு பங்கு குறைச்சிக்கிட்டே வரணும். இல்லைன்னா திரும்பி பிரச்சனை மாட்டிப்பீங்க, கவனமாக இருங்க. அதே போல் தொழிலில் பல்வேறு விதமான வாய்ப்புகள் வரும், பொருளாதார வசதிகள் வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணுற வேலையை தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா, பணம் வரும், அதை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிஸ்னஸ்ன்னு போய் எடுத்துகிட்டு போவீங்க. கடைசி என்ன பண்ணுவீங்க, இல்லை இதை வேற ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், ஒரு கோல்டு வாங்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணத்தை சம்பாதிச்சு திருப்பி பண்ணிடலாம், கோல்டில் போட்டு அதை நகையை கடன் வச்சு நீங்கள் எதாவது பண்ணிடலாம்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கேர்ஃபுல்லாக நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தொழிலில் போடுங்க, லாபத்தை சம்பாதிங்க. வரக்கூடிய பணத்தை திரும்பி எடுத்து போய் தொழிலே போடாமல் லாபத்தை எடுத்து கடனை கட்டுறதுக்கான வழியை பாருங்கள். அது சேஃப். வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், சுப செலவுகளாய் மாற்றிக்கொள்வது சிறப்பு. வீடே இல்லாமல் இருக்கீங்க, ஒரு வண்டி இல்லாமல் இருக்கீங்க, இல்லை வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கடன் இருக்கு முடியல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வண்டி வாங்குங்க, வீடு வாங்குங்க, ஒரு இடம் வாங்க. அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எல்லாருக்குமே இந்த வருஷம் ஒரு இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வந்து திருப்பி ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு உறுதியாக உண்டு. அதே போல் 12ஆம் இடத்துல கூடிய ராகு உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாடு சென்று தொழில் செய்வதற்கு, வெளிநாடு மூலமாக இம்போர்ட் பண்ணி தொழில் சம்பாதிப்பதற்கு, உணவு தொழிலில் இருக்கீங்க, லாஜிஸ்டிக்ஸில் இருக்கீங்க, பெரிய லாபங்கள் வரும். அதில் முயற்சி செய்வது சிறப்பு. அதே போல இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதற்கான முயற்சிகளை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்க, சிறப்பு. உங்களுக்கு ஏதாவது உடல் பாதிப்பு இருந்தால் கூட மருத்துவம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் கிடைச்சே தீரும். சூப்பராக இருக்க போறீங்க, நல்ல வரன் கிடைக்க போகுது, நீங்கள் எதிர்பார்த்த வரன் கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு மேலே திருமணம் பண்ணுங்க, அதில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஆண்களாக இருக்கீங்கன்னா மனைவி மூலயமா லாபம், அவங்க ஏதாவது வேலை கிடைக்கும். பெண்களாக இருக்கீங்கன்னா கணவர் மூலமாக ஏதாவது பணவர்கள் உண்டு, அவரை ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்துட்டு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நேரம். இந்த 12ஆம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவோம், வெளிநாடு போய் ஜாலியாக டூர் போகிறதுக்கு, வெளியூர் ஜாலியாக டூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த வருஷம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எது இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைலாம் அப்படியே அழகாக சரி பண்ணி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு பல்வேறு விதமான தடைகளையும் போராட்டங்களையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ஜாதகத்தில் கிரகணிகளை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்களும் தீய பலன்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஜாதகத்தில் எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும். முக்கியமாக தசாபுத்தி பலன்கள், ஒரு மனிதன் வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது, அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கக்கூடியவர்கள், கேது திசை நடக்கக்கூடியவர்கள், புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்போவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும். அதே போல் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் குருவோடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு. அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது, இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்துபடி எப்படி வீடை அமைச்சு கொடுக்கறது, நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய பெயரியல் ஜோதிடத்தை பற்றி, பெயரை எப்படி மாற்றி வச்சுக்கலாம், பெயர் எப்படி வைக்கலாம், அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம்,
ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முகூர்த்தம் நிர்ணயம் இருக்குது, அதை எப்படி பார்க்கறது. அது மட்டும் இல்லாமல் கர்ம பலனை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம், நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.